இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு டேலண்ட் யாராவது ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மாரி யாராவது இருக்காங்களா? அதுல ஹிப்ஹாப் ஆதி இல்ல. யாஹ்! ஹீ அவரு வந்து எப்படின்னா, அவர் காலேஜ் படிக்கும்போது, அ அவரு வந்து இங்க மிர்ச்சிக்கு வந்து ஹி வாஸ் இன்டூ சாங்ஸ் ம், அண்ட் ம், ஆல் ம், தட் ம், இல்ல. அப்போ ம். வந்து காலேஜ் எக்ஸாம் படிச்சுட்டு கூட நாங்க வந்து என்னன்னா, ஓகே இவரு வந்து நெறைய இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்காலாம் பண்ணிட்டு ஓகே. இருக்காரு. ஸோ இந்த ஈவென்ட்ஸ்க்குலாம் அவர வந்து ஜட்ஜாலாம் கூப்ட்டுருக்கோம். ம், ம். அப்ப ஹில் பி லைக், "அக்கா நான் வந்துடுறேன்க்கா. நீங்க தான் இந்த மாரி அக்கா நான் வந்துடுறேன்." ஸோ அந்த டேலண்ட்லாம் பார்க்கும்போதே ஹி வாஸ் லைக் வேற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்காரு. ம். ஆனா ஹி வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட் இன் ஹிஸ் ஸ்டடீஸ் ஆல்சோ. தோ இந்த மாரி ஈவென்ட்ஸ்லாம் வரும்போது ஒழுங்கா எக்ஸாம்னா அந்த எக்ஸாம முடிச்சுட்டு வருவாரு. அண்ட் ஐ saw him once performing also. அப்பயே அவரு the way he performed on stage, that energy he's got இல்ல. அதாவது எந்த ஒரு இனிபிஷனும் கிடையாது. He went on stage and he was a fire there. டக்குன்னு அந்த ஹோல் ஆடியன்ஸ அவரு கவர் பண்ண அந்த விதம்லாம் வந்து டெஃபினெட்லி திஸ் கை வில் ரீச் சம்வேர் அப்படின்னு பார்த்தா, இப்போ இஸ் ஆல்ரெடி ரீச். ஸோ எஸ். அங்கேருந்து அதான் சொல்றேன் நெறைய பேர் இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது, ஆஹா! ஆஹான்னு ஒருத்தர் ஒருத்தரா இப்படி நம்ம மேல பார்த்துட்டு இருக்கோம். பட் இட்ஸ் ரியலி நைஸ்.